ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஓநாய்களோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த 5 முக்கியமான பாடங்களை அது எப்படி நடைமுறையில் செயல்படுத்தணும்னு விரிவாக பார்க்க போகிறோம். இதை கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கே புரியும் ஏன் ஓநாயை நம்ம ஒரு வெற்றியாளனா பார்க்குறோம்னு. 1. இலக்கை அடைதல். ஒரு ஓநாய் தனக்கான இரையை முடிவு பண்ணிட்டா அது வேற எந்த கவன சிதறலுக்கும் இடம் கொடுக்காது. காடு முழுக்க எவ்வளவு மிருகங்கள் இருந்தாலும் தன் இலக்கை நோக்கி மட்டும்தான் அது பயணிக்கும். இரை புதருக்குள் மறைந்தாலும் அது எவ்வளவு வேகமாக ஓடினாலும் சரி, ஓநாய் தன்னோட பாதையை மாத்தாது. அது அசையாம காத்துக்கிட்டு இருக்கும். அந்த இலக்கை தவிர வேற எதையும் அது பார்க்காது. அதே போலதான் நீங்களும் ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டா இடையில வர்ற சின்ன சின்ன கஷ்டங்களையோ மற்றவங்க சொல்ற பேச்சையோ கவனிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு ஓநாய் தன் இலக்கை துரத்துற மாதிரி நீங்களும் உங்களோட லட்சியத்துல உறுதியா இருங்க. 2. தலைவனாய் இரு. ஒரு ஓநாய் கூட்டம் வேட்டையாடும் போது தலைவன் ஓநாய் சும்மா பின்னாடி நின்று கட்டளை போடாது. எந்த இடத்துல இரை வருமோ அங்கேயே அது மறைந்து இருந்து மொத்த கூட்டத்தையும் சரியான நேரத்துல வழிநடத்தும். ஆபத்துன்னு வந்தா மற்ற ஓநாய்கள் தப்பிச்சு போக வழிவகை செஞ்சுட்டு எதிரியை தடுத்து முன்னாடி நின்று அடி வாங்கிறது அந்த தலைவன் தான். அது மற்ற ஓநாய்களை பாதுகாப்பாக வச்சிருக்கும். தலைமைனா அதிகாரத்தை காட்டுறது இல்லை. உங்க குடும்பத்திலோ அல்லது நீங்க செய்யற வேலையிலயோ மற்றவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருந்து பிரச்சனைன்னு வரும்போது முன்னாடி நின்று சமாளிக்கிற குணம்தான் உங்களை ஒரு சிறந்த தலைவனா மாற்றும். 3. தனித்து நில். ஓநாய் வேட்டையாடும் போது சில நேரத்துல கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு தனியா ஒரு பெரிய மிருகத்தை எதிர்கொள்ளும். அப்போ அதுக்கு துணையா யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த தனிமையில தான் அதோட முழு ஆற்றலும் வெளிப்படும். தனியா நிற்கும் போதுதான் மற்ற மிருகங்களோட தாக்குதலை தாங்கி எப்படி ஜெயிக்கணுங்கிற தன்னம்பிக்கை அந்த ஓநாய்க்கு வருது. சில நேரத்துல வாழ்க்கையில யாரும் உங்களுக்கு துணையா இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல பயந்து போய் யாருடைய உதவி எதிர்பார்க்காதீங்க. நீங்க தனியா நின்னாலும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கிறத நம்பி களத்துல இறங்குங்க. 4. உறுதியாக இரு. காடுங்கிறது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. புயல் வரும், கடுமையான பனி பொழியும். அந்த சூழல்ல ஒரு ஓநாய் தன் இரையை தேடி அலையும் போது அது உடம்புல ஒரு துளி கூட சோர்வு தெரியாது. தன் இலக்கை தொடரணுங்கிற அந்த மன உறுதி அதை அந்த துயரமான காலகட்டத்திலையும் நிக்க வைக்கும். அதுக்கு தெரியும் இந்த சூழல் தற்காலிகமானது, ஆனா தன் இலக்கு நிரந்தரம்னு. வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது மனம் உடைஞ்சு போயிடாதீங்க. இந்த துன்பம் மாறக்கூடியது அப்படின்னு உங்க மனசை தேத்தி ஒரு பாறை மாதிரி உறுதியா இருங்க. உங்களோட உறுதி தான் உங்களை விடாது. 5. விடாமுயற்சி. வேட்டையின் போது இரை தப்பிச்சு போயிடலாம், இல்லைன்னா வேற மிருகம் வந்து அதை திருடிட்டு போகலாம். ஆனா ஓநாய் ஒரு நிமிடம் கூட சோர்ந்து உட்கார்ந்திருக்காது. உடனே தன் காயங்களை உதறிட்டு அடுத்த வேட்டைக்கான திட்டத்தை தீட்டி மறுபடியும் களத்துல குதிக்கும். இன்னைக்கு வேட்டை கிடைக்கலனா என்ன, நாளைக்கு கிடைக்கணுங்கிற விடாமுயற்சி தான் அதை காட்டின் ராஜாவா வச்சிருக்கு. தோல்விங்கிறது ஒரு பாடம் மட்டும்தான்.